மதுரையில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம், தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக முக்கிய நிகழ்வாக அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருமாள் கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்ட கள்ளழகர் மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். வழிநெடுக தீபங்கள் ஏற்றியும் தண்ணீரை பீச்செடுத்தும் கோவிந்தா கோஷங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கள்ளழகரை வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்காக வந்த கள்ளழகரை ஸ்ரீ வீரராகவ பெருமான் வரவேற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையுடன் பச்சைப்பட்டு உடுத்தி கோரிப்பாளையம் அருகே உள்ள வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பச்சை பட்டு உடுத்தி அழகர் வைகையில் இறங்கினால் விவசாயம் செழிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிகழ்ச்சியில் மதுரை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வைகையில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சிக்காக வைகை ஆற்றில் 216 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.